This festive season, travel the world with Grand Royal Tours. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. Biggest UN concert ever, Universe. Tickets filling fast. Book yours on Kinap. நமக்காக வந்தவர் எம்ஜிஆர். அவரை தமிழ்நாட்டுல மிஸ் பண்ணிராதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். நாளைக்கு எங்கள் தலைமையில் அங்கும் புதுச்சேரியிலும் ஒரு அரசு உருவாகின்ற பொழுது நிச்சயமாக மக்களுடைய அந்த நியாயமான கோரிக்கையை நாங்கள் வென்றெடுப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும். குவாலிட்டிக்கு இடையில நம்ம வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. அதை முதல்லயே சொன்னேன். எவ்வளவு நேரம் பேசுறாரு அப்படிங்கறத விட அந்த பேச்சுல வந்து என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது. தமிழ்நாடு பத்தி அவர் பேசவே இல்லை. இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல குறைஞ்சபட்சம் 26 தேர்தலுக்கு பிறகு புதுச்சேரி இப்ப தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழகத்துல வெற்றி பெறாட்டி கூட புதுச்சேரியில் நாங்க வந்து தடம் பதிச்சிட்டோமே. புதுச்சேரியில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கும் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் அமர்வோம் என்பது அது வந்து எளிதான. இன்னைக்கும் களம் வந்து அதிமுகவா திமுகவான்னு தான் இருக்குன்றாங்க. அதிமுக என்பது எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவா, அம்மா காலத்தில் இருந்த அதிமுகவா, இன்னைக்கு எடப்பாடியார் காலத்தில் இல்லை. ஏன்னா அவர் தலைமையில சந்தித்த தொடர்ச்சியான தேர்தல்கள். ஆனா யார் தலைமையில இப்போ அதிமுக வந்து இப்படி வீக்கா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அவங்க தான் கரூர் துயர சம்பவத்துல வந்து உங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. எடப்பாடியார் மட்டும் இல்ல, வேறு யாரையோ ஒரு முதல்வராக்குவதற்கு நாங்க ஏன் கட்டிக்கிறோம்? இவ்வளவு சொல்ற தாவேக்கா திருப்பரங்குன்றத்துல எதுவுமே சொல்லாம போனது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சில விஷயங்கள் என்னன்னா அதை வந்து நம்ம தொடாம இருந்தாலே அது சரியாயிடும். ஏன்னா நீங்க வந்து சாதி மத இன உணர்வு இது ரொம்ப வந்து ஆபத்தானது பிரச்சனையா இருக்கு. வெளியிருக்கும் போதே வந்து அதுக்கு அட்ரஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க இல்ல நாளைக்கு எப்படி அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை அட்ரஸ் பண்ண போறீங்கன்றதுதான் கேள்வியா கேட்க. இதுல எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் எதிர் ஸ்டாண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு எதிராக சரி. இன்று கரூருக்கு பிறகாக ஒரு 72 தினங்கள் கடந்து புதுவையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கேற்றார் விஜய் அவர்கள். மீண்டும் அந்த வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நிறைய கட்டுப்பாடுகளும் இருந்தது. எல்லாருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச போகிறதுல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். கூட்டணி சம்பந்தமாக அவர் பேசுவார், இல்லை புதிய நபர்கள் இன்னும் சேர்க்கை இருக்கும் அது குறித்து பேசியிருப்பார். இன்னும் கடுமையான, ஏன்னா கரூருக்கு பிறகாக அப்படிங்கும்போது இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த அளவில் இல்லை, ரொம்ப ரொம்ப சுருக்கமான ஒரு உரையாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்றதா பார்க்குறோம். என்ன காரணம் அதுக்கு? ஒரு 72 நாளுக்கு பிறகு, அதாவது கரூர் விபத்திற்கு பிறகு 2 முறை எங்களுடைய தலைவர் வந்து அந்த கரூர் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார். அதற்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் இது மாதிரி மக்கள் சந்திப்பை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டும் அதற்கு தமிழக அரசு காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் புதுச்சேரியில் இன்றைக்கு வந்து ஒரு மக்கள் சந்திப்பை ஒரு வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். ஒரு 5000 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடிகள், ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் பல்வேறு சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் கடந்து இந்த கூட்டம் வந்து இந்த மக்கள் சந்திப்பு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிச்சிருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி அது எங்களுடைய தலைவர் உரை வந்து ஒரு 11 நிமிட உரை வந்து பேசியிருக்கிறார். எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத விட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை, எங்களுடைய தலைவர் அறிவுரை அண்ணன் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை அதற்கப்புறம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறும். இன்றைக்கும் அவர் வந்து பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 11 நிமிஷம் சொல்கிறீங்க இல்லையா, அதுலேயே பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து இன்னும் ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது. அது ஒரு மாநில அந்தஸ்தாக மாறணும்னு சொல்லி பல முறை, கிட்டத்தட்ட ஒரு 16 முறைன்னு சொல்கிறாரு. 16 முறை வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தும் கூட அந்த கோரிக்கை வந்து நிறைவேறலை. ஏன்னா மாநிலமாக இருக்கின்ற பொழுது அதனுடைய அதிகாரம் என்பது வேறு. இதே யூனியன் பிரதேசமாக போகும்போது அது ஒன்றிய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து கவர்னருடைய அதிகாரம் வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் புதுச்சேரி மாதிரியான ஒரு யூனியன் டெரிட்டரியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் என்பது அதிகமானது. அப்போ அந்த மக்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கணுங்கிறது இன்றைக்கு ஒரு முக்கியமான பொருளாக மாறி இருக்கிறது. நாளைக்கு எங்கள் தலைமையில் அங்கும் புதுச்சேரியிலும் ஒரு அரசு உருவாகின்ற பொழுது நிச்சயமாக மக்களுடைய அந்த நியாயமான கோரிக்கையை நாங்கள் வென்றெடுப்போம். அதுக்கு தேவையான மக்கள் போராட்டத்தையோ அல்லது சட்ட போராட்டத்தையோ நாங்கள் மேற்கொள்ளும் என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான பொருள்.
ரெண்டாவது புதுச்சேரி அப்படின்னாலே அது ஒரு பிரெஞ்சு கலாச்சாரத்தோட கூடிய உலகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அங்கே எங்கள் தலைவர் குறிப்பிட்டபடி அரவிந்தாசர ஆசிரமம் இந்த மாதிரி பல்வேறு முக்கிய இடங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஒரு சுற்றுலாத்தலம். ஆனால் ஒரு உலக பிரசித்தி பெற்ற இடத்துல இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படை வசதிகள் கூட அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். அப்போ என்ன அப்படின்னா புதுச்சேரி மக்களுக்கு அங்கே இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வழங்கலை, தொழில் வளர்ச்சியை வந்து கவனம் செலுத்தலை. அதனால திமுகவினுடைய அங்கே கூட்டணியில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் அவங்க தான் இருந்தாங்க. இன்றைக்கு ஐயா ரங்கசாமி அவர் இருக்கிறார். அதை தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க யார் நம்ம என்டிஏ கூட்டணி இருக்குது. பாஜக உள்ளே இருந்தாலும் கூட போதிய அளவிற்கு ஏற்கனவே இருந்தவர்களும் கவனம் செலுத்தலை, இப்போ இருக்கிறவங்களும் கவனம் செலுத்தலை. நாங்கள் கவனம் செலுத்துவோம், எங்களுக்கு தமிழ்நாடும் புதுச்சேரியும் வேறு வேறாக பார்க்கலை, என்னை வாழ வைத்தவர்கள் அங்கும் இருக்கிறார்கள்ங்கிறது தான் அவர் பேசிய பேச்சினுடைய சுருக்கம். அதனால் இதை அங்குள்ள மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்களுமே இதை வந்து விரும்புகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற இடங்களை ஒப்பிடும்போது அது ரொம்ப குறைவான நேரமாக இருந்திருக்கு. இதுக்கு முந்தைய அந்த உள்ளரங்க நிகழ்வுல பேசும்போது கூட நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தது, அதன் அடிப்படையில் என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்ற விதத்தில் ஒரு கிளியர் கட்டான ஸ்பீச்சாக இருந்தது. இதில் பாண்டிச்சேரியில் பேசுகிறனால வெறும் பாண்டிச்சேரியை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணணுன்றது இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலையும் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கலாமே அப்படின்றாங்க. அப்போ இவ்வளவு நேரம் அந்த மக்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறீங்க, நிறைய மக்கள் திரள்றாங்க, காத்திருக்காங்க அவருடைய வருகைக்காக. அதெல்லாமே ரொம்ப கவனமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வெறும் ஒரு 11 நிமிஷம் ஒரு உரைக்காக அங்கே வர்றாருன்னா அவ்வளோதான் அதோட அளவா? இல்லை, இதில் வந்து நீங்கள் குவாலிட்டிக்கு இடையில நம்ம வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. நான் அதை முதல்லயே சொன்னேன். நம்ம எவ்வளவு நேரம் பேசுகிறாரு அப்படிங்கிறத விட அந்த பேச்சில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது தமிழ்நாடு பற்றி அவர் பேசியிருக்கார். இப்போ என்னென்ன விமர்சனம் என்ன வருதுன்னா, பாண்டிச்சேரிக்கு போனதுக்கு அப்புறமும் வந்து திமுக அரசாங்கத்தை ஏன் விமர்சனம் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு 3 பேர் பேசிக்கிறாங்க. எங்களுடைய பொதுச்செயலர் ஐயா புஷியானந்த் அவர்கள் பேசிக்கிறாங்க, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலர் அண்ணன் ஆதவரிஜா பேசுகிறார், அப்புறம் தலைவர் பேசுகிறார். அங்கே ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சாங்க. உள்ளபடியே எங்களுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களுமே வந்து சில இடங்களில் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, புதுச்சேரி காவல்துறை வந்து ரொம்ப கெடுபிடி கொடுத்தாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அந்த கியூஆர் கோடோட தான் வரணும், ஒரு பாஸ்க்கு வந்து ஒருத்தர் தான் உள்ளே வரணும். ஏன்னா வெளியில் அவ்வளோ கூட்டம் இயல்பாகவே இருந்தது. தமிழ்நாட்டின் எல்லையிலிருந்து பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து யாருமே வந்து உள்ள புதுச்சேரிக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாரும் வரணும்னு நினச்சா கூட வரக்கூடாது, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கோம். புதுச்சேரி காவல்துறையும் அதுக்கு அனுமதி வந்து மறுத்துட்டாங்க. அவ்வளோ நெருக்கடிக்கு இடையிலும் கூட அந்த காவல்துறையினுடைய ஆதரவு இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்காது. அப்போ என்ன கோடிட்டு காமிக்கிறாங்க? புதுச்சேரியில் காவல்துறை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஆதரவு வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பதியணும். அதை வந்து பதிஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு எல்லாருமே அந்த மேடையில் சொன்னாங்க. அதே காவல்துறையில் ஒரு அதிகாரி தான் வந்து புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட பேசும்போது கூட வந்து எங்களுடைய டியூட்டி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இன்டரப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. இல்லை, அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த இடத்துல அந்த காவல்துறை உயர் அதிகாரியை வந்து சில விமர்சனத்துக்கு உள்ளாக்குறத பார்க்குறோம். அதையும் பார்க்குறோம் சமூக வலைதளங்களில். அவர்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த பேசிய வார்த்தைகளில் அதில் என்ன லிமிட் அப்படிங்கிறத நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பொறுப்பு. அவங்க அந்த உயர் பெண் அதிகாரி அவர்கள் அவங்க அந்த வார்த்தையை நம்மளும் கவனித்தோம். கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. ஏன்னா மீண்டும் ஒரு கரூர் விபத்திற்கு பிறகான ஒரு கூட்டம், அது தமிழ்நாட்டில் இல்லாமல் அண்டை மாநிலத்தில் நடக்குது. அப்போ அங்கே ஒரு சிறு அசம்பவம் நடந்தாலும் அவர்கள் பொறுப்பேற்குங்கிறதுக்காக அவர்கள் கெடுபிடி காமிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய ஒத்துழைப்பு நல்கினார்கள் அப்படிங்கிறது தான் மேடையிலேயே நம்ம அந்த பிரச்சார வாகனத்துக்கு மேலேயே 2 பேருமே பேசினது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கேயும் நாங்கள் விமர்சித்தோம். எங்கள் தலைவர் பேசும்பொழுதுமே திமுக அதை பற்றிய குறிப்புகள் அங்கே வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ அங்கேயும் போய் திமுகவை சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம எதிர்கொண்டோம். ஆனால் இப்போ என்னென்னா, ஒரு அரசியல்வாதியானவர் வந்து தான் பேசிய கருத்துக்களை வந்து பேசுபொருள் ஆக்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி அது பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 1 நாள் 2 நாள் இல்லை, இன்னும் சில நாட்களுக்கு பல நாட்களுக்கு பாண்டிச்சேரி குறித்தான தேடல்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்போ புதுச்சேரிக்கு போகிறாருன்னு சொன்ன உடனே புதுச்சேரி குறித்து அங்கே உள்ள அரசியல் நிலவரங்கள் என்ன, அதுக்கு அங்கே எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, புதுச்சேரி, காரைக்கால், அந்த மாஹி, ஏனாம், அங்கே புதுச்சேரியில் உள்ள மட்டும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் தேடுறாங்க, படிக்கிறாங்க. அது ஊடக வெளிச்சம் வருது. இப்போ ஒரு அரசியல்வாதியவர் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அவருடைய பேசுகிற பேச்சு வந்து ஊடகங்களுக்கு கவனத்தையும் பெற வேண்டும், பொதுமக்கள் கவனத்தையும் பெற வேண்டும். அது இன்னைக்கு பெற்றிருக்குது. அது குறித்து பேசுகிறாங்க. அந்த பொருள் விவாதமாக இருக்குது.
அப்போ புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடை வந்து ஏற்கனவே இருக்குதா? ஏற்கனவே இருந்ததுன்னா அது தமிழ்நாடு மாதிரி பொது விநியோக திட்டத்தில் இருக்கா? இல்லை வந்து குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மட்டுமே குடும்ப அட்டை கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குதா? அங்கே ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு திட்டத்தின் மூலம் வழங்கக்கூடிய அரிசி இருக்குதா? இல்லை தமிழ்நாட்டில் மாதிரி இருக்குதா? அப்போ இது எல்லாமே வந்து மக்கள் தேடுறாங்க, பேசுகிறாங்க, ஊடகங்கள் கவனம் பெறுகுது. அந்த பகுதியினுடைய அரசியல் வடிவமே வந்து கூடுதல் கவனம் பெறுது அப்படிங்கிறதான் இதோடைய ஆனா முற்றாக ரேஷன் கடையே இல்லைன்ட்டாரு அவர். இல்லை அப்படி அது அது அந்த தகவலில் வந்து எப்படின்னா தமிழ்நாடு அளவிற்கு அது முழுமையாக செயல்படலை அப்படிங்கிற சொல்ல வந்த விஷயம் தான் அது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் குடும்ப அட்டை அந்த ரேஷன் விநியோகம் என்பது வந்து இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருக்குது. நம்ம அதை மறுக்கக்கூடாது. அதில் வந்து எல்லா மக்களுமே அதில் பலன் பெறுறாங்க. அது ஒரு பொது விநியோக திட்டமாக இருக்குது. ஆனால் இந்த அளவு தமிழ்நாடு அளவிற்கு அது தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இந்த அளவுக்கு இல்லையே. ஏன்னா அந்த அளவுக்கு தேவை அங்கே இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் நமக்கு பின்னாடி தான் அவங்க வந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க. அதுக்கு அதுதான் பொருளா அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்றதுதான் கடையே இல்லை. அப்படி கடையே இல்லைன்னு சொல்றத விட அது முழுமையா செயல்படலைங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம டீகோட் பண்றதை விட அதுல அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பொருட்கள் இல்லை, தமிழ்நாட்டில் செயல்படுற அளவுக்கு அங்கே ரேஷன் கடை இல்லை. அப்போ நம்ம வந்தோம்னா அதை வந்து முழுமையாக சரிப்படுத்துவோம். ஏன்னா மக்கள்கிட்ட இருந்தால் இப்போ ஒவ்வொரு கூட்டத்து தலைவருக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியும் எங்களுடைய பொறுப்பாளர்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து அவருடைய குறைகளை வந்து கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு கொடுத்த அஜெண்டாவே என்ன அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், கிளை வரைக்கும் அந்த பூத் கமிட்டி உள்ளவங்க அந்த பகுதியில் உள்ள மக்களை நேரில் சந்தித்து ரிட்டனில் எழுதி வாங்குறாங்க. நீங்கள் என்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் விதவிதமான குறைகளை சொல்கிறாங்க. வழக்கமாக எல்லா ஊர்லேயும் காமனாக தண்ணி பிரச்சனை இருக்குது, ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. தொடர்ச்சியாக கிடைக்கல, ஷார்ட்டேஜ் இருக்குது, சாலை வசதி சரியில்லை, போக்குவரத்து வசதி இல்லை, இந்த மாதிரி குறைகள்லாம் வருது. இது போக அந்தந்த பிராந்தியங்களுக்கான பெக்குலியராக இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கடற்கரை ஓரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனவர்கள் பிரச்சனை வந்து அதிகமாக பேசப்படும். அதே மாதிரி நீங்கள் சிவகாசி எடுத்துட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா அங்கே பட்டாசு தொழிற்சாலைகள் பிரச்சனை வரும். இதே மாதிரி தேனி மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதும். அதே மாதிரி கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் மக்களுக்கு என்ன தேவை. இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சிகளில் வந்து மாறி மாறி, அதுவும் குறிப்பாக 1967 அப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சும் இன்னும் சில பிரச்சனைகள் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இருக்குது. விடுதலை பெற்ற 78 ஆண்டுகள் ஆகியும் தீர்க்கப்படாத பிரச்சனை இன்னும் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அப்போ எங்களுக்கு அதிகாரம் வேண்டும். நாங்கள் எங்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் நல்லதுதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வர்ற விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும். சில ஒரு கண்ணோட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாமல் போனால் குறைஞ்சபட்சம் புதுச்சேரியில் ஜெயிச்சிட்டோம், அந்த அளவில் வந்து ஒரு அளவீடாக அதை எடுத்துக்கிறாங்க கையில். இல்லை, இதை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதான் நான் முதல்ல சொன்னேன். தமிழ்நாடு என்கிற 234 சட்டமன்ற தொகுதியையும் நீங்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த 30 சட்டமன்ற தொகுதி நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இங்கே ஒரு தொகுதிக்கு எவ்வளோ எண்ணிக்கைன்னு பாருங்கள். இது ஒரு பெரிய குறைஞ்சபட்சம் 26 தேர்தலுக்கு பிறகு புதுச்சேரி இப்போ தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தமிழகத்தில் வெற்றி பெறாட்டியும் கூட புதுச்சேரியில் நாங்கள் வந்து தடம் பதிச்சிட்டோமே. புதுச்சேரியில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கும் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் அமர்வோம் என்பது அது வந்து எளிதானது. ஆனால் நம்மளுடைய கட்சியினுடைய பெயர் என்ன, தமிழக வெற்றி கழகம். 2000 கட்சி ஆரம்பிக்கும் போது எங்கள் தலைவர் என்ன சொன்னார், 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நம்ம மாபெரும் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு இலக்காக வச்சு தான் எங்களுடைய செயல்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்குது. அப்படிங்கும்போது இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலையும் சமகாலத்தில் தேர்தல் நடக்க போகுது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அங்கேயும் நடக்க போகுது. அங்கேயும் நாங்கள் நேரடியாக ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் அங்கேயும் ஆட்சியிலும் எங்களுடைய பங்கு இருக்கிற அளவுக்கு ஏன்னா அங்கேயும் தலைவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. ரசிகர்கள் என்பதை தாண்டி ஆதரவாளர் இருக்கிறாங்க. நம்ம கண் கூட பார்க்கல, ரசிகர்கள் இருக்காங்க. இல்லை, ரசிகர்களை தாண்டி நீங்கள் ஏன் ரசிகர்கள் என்ன ஆதரவாளர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, 2 மாநாட்டுக்குமே அவங்க வந்திருந்தாங்க. மாநாட்டுக்கு வந்து சும்மா தலைவரை பார்க்கணுங்கிறத தாண்டி அந்த அரசியல் வடிவம் வந்து எங்களுக்கும் வேணும். ஏன்னா அங்கே கேரளாவில் வந்து இப்போ ஒரு இருதுருவ அரசியல் தான் அங்கே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் ஒன்று போல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் அங்கே எதிர் துருவத்தில் இருப்பாங்க. இப்போ சமகாலத்தில் கொஞ்சம் பாஜகவில் நுழைஞ்சிருக்கிறது இங்கே பார்க்க முடியும். அப்போ இதற்கு மாற்றாக ஒரு இளைஞர் சக்தி வந்து வருவதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஆதரவு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புதுச்சேரியை மட்டும் நம்ம வந்து, புதுச்சேரி என்பது ஒரு சின்ன அஜெண்டா. எங்களுடைய பெரிய ஒரு லட்சியம் என்பது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் மாற்றக்கூடியது தான். இந்த நான் சொன்ன மாதிரி 67 நடந்து வந்த அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் தலைமுறை இன்றைக்கு உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறது நம்முடைய நோக்கம். அது நிச்சயமாக நடக்கும். இல்லை, அப்படி எளிமையாக மாற்றிட முடியுமா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் திமுகவா அதிமுகவா அப்படின்னு தான் களம் இருந்தது, இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னைக்கு திமுகவா தாவேகாவா அப்படின்னு பேசுறதே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. அந்த லெவல்ல தான் இருக்குது. இன்னைக்கும் களம் வந்து அதிமுகவா திமுகவான்னு தான் இருக்குன்றாங்க. இல்ல அதாவது சார் இந்த விஷயத்துல நம்ம வந்து இந்த கேள்விக்கு வந்து விடை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு ஒரு அப்ரைசல் பண்ணி பார்க்குற மாதிரியான கேள்வி தான் இது. ஏன்னா நீங்க திமுகவா தாவேகாவா அப்படின்னா அப்ப எங்க போச்சு அதிமுக அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் ரேஸ்ல அவங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து தொடர்ச்சியா நீங்க 67 இருந்து பார்த்தீங்கன்னா 67 71 மட்டும் தான் திமுக. அதுக்கப்புறம் வந்து 77 இருந்து தொடர்ச்சியாக 89 வரைக்கும் எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அந்த பீரியட் ஃபுல்லாகவே அதிமுக இருக்கிறாங்க. 89 திமுக, 91 அதிமுக, 96 திமுகன்னு மாற்றி மாற்றி தான் வந்துட்டு இருக்குது. இதில் இடையில இந்த செயின் எங்கே பிரேக் ஆகுதுன்னா அம்மா பீரியடில் 11லையும் 16லையும் கன்சிக்யூட்டிவாக 2 வெற்றி. அது அண்ணாவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் 67 71 கிடைச்சதுக்கு அப்புறம் மாற்றி மாற்றி தான் கிடச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த செயின் அப்படியே தான் கண்டினியூ ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா 52 57 62 இந்த முதல் 3 தேர்தல்களையும் வெற்றி பெற்றது காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸ் எங்கே இருக்குது? அன்னைக்கு 67 போன ஆட்சி தான். இன்னைக்கு எந்த காங்கிரஸை எதிர்த்து எந்த வடக்கு வாழ்கிறதுக்கு தேய்கிறன்னு அண்ணா சொன்னாரோ அதே காங்கிரஸ் இன்னைக்கு எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் அவங்க திமுகவுக்கு பின்னால் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த காங்கிரஸ் தான் உங்களோட கூட்டணிக்கு வருவாங்கன்றத பேச்சு இல்ல அதுவும் மாறும் சார். அதான் சொல்ல கூட்டணி எல்லாமே வந்து ஜனவரிக்கு மேல மாறும். இப்ப நீங்க சொன்ன அந்த கேள்விக்கான விடை என்னன்னா இந்த பாரம்பரியம் இப்படியே தொடரணும்லாம் கிடையாது. நீங்க வந்து தேசிய கட்சிகள் தான் வந்து மாநிலத்துல வந்து ஆட்சியை பிடிச்சாங்கிறது வந்து இன்னைக்கு உடைஞ்சு போயிடுச்சு. அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மாநில கட்சிகள் தான் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள் அதை மாற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்யுது. ஆனா என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளும் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இல்லை. 2 பக்கமே ஊழல் இருக்குது. அதனால தான் நாங்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் அதிமுகவோட கூட்டணி ஆகக்கூடாது? அதிமுக என்பது எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவா, அம்மா காலத்தில் இருந்த அதிமுகவா, இன்னைக்கு எடப்பாடியார் காலத்தில் இல்லை. ஏன்னா அவர் தலைமையில் சந்தித்த தொடர்ச்சியான தேர்தல்கள் 16ல் ஜெயிச்சதுங்கிறது அம்மாவால் கிடைச்ச வெற்றி. ஆனால் அதுக்கு பின்பு 2021 அதுக்கப்புறம் 2 முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாமே வந்து இடைத்தேர்தல்கள் கூட வச்சுக்கலாம். இல்லை, இப்போ நீங்க கூட்டணி கணக்குகளை இது சொல்றீங்க, சரி, அது உங்களுடைய நிலைப்பாடு. ஆனா யார் தலைமையில இப்போ அதிமுக வந்து இப்படி வீக்கா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அவங்க தான் கரூர் துயர சம்பவத்துல வந்து உங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு நன்றின்றது கூட இன்னைக்கு வரைக்கும் சொன்னதா தெரியல. இல்லை அதாவது அவங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து பேசிய அந்த பேச்சுக்கு எங்களுக்கு தந்த ஆதரவுக்கு வந்து நம்ம பொதுவான முறையில் நன்றி சொல்லலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்ததை வந்து அதற்கு பிறகு நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகான கூட்டங்களில் அது ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அவருடைய கூட்டங்களில் எங்களுடைய கொடியை பறக்க விட்டாங்க. இல்ல ஹிடன் அஜெண்டாவே இருந்தாலும் கூட நான் கேட்கறது ஒரு குறைஞ்சபட்சம் அந்த காலத்துல தாவேக்கால யாருமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தப்ப இல்ல இது காவல்துறை மேலதான் முதல்ல தவறு இருக்கு அப்படின்றத அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க அதுக்கு அடுத்த ஒரு கூட்டத்துல நன்றின்னு சொல்றதுல அவ்வளவு. நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க, எங்களுடைய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகங்கிற விஷயத்துல சமரசம் இல்லாம பயணிக்கிறோம். 2மே ஆட்சியில் இருக்கக்கூடிய, இங்க மாநில அரசுல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, ஒன்றிய அரசுல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக. எந்த இடத்துலையும் நாங்கள் காங்கிரஸ், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழ் இவர்களெல்லாம் எங்களுடைய போட்டியாளர்களாகவோ எதிரிகளாகவோ நாங்கள் கருதவில்லை. அவர்களே வந்து ஒரு ஜனநாயக சக்திகளாக, ஒரு தோழமை சக்திகளாக நாங்கள் பார்த்தது உண்மை. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அதிமுக இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எங்களோடு நீங்கள் வந்து கூட்டணிக்கு வரணும், பாருங்கள் கொடி பறக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அது நாங்கள் கட்சியை ஆரம்பித்தது, தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை முதல்வராக்குவதற்கு. எடப்பாடியார் மட்டும் இல்லை, வேறு யாரையோ ஒருவரை முதல்வராக்குவதற்கு நாங்கள் ஏன் கட்சி தொடங்கணும்? இது வந்து வெறும் வாய் வார்த்தை இல்லை, எங்களுடைய செயற்குழு தீர்மானத்திலே இருக்குது. என்ன போட்டிருக்கிறோம்? 2வது செயற்குழுவில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய சீட்டு சமரசங்கள்லாம் எடுத்துக்கிட்டு எங்களோட கூட்டணி வர்றவங்க வரலாம். அவர்களுக்கு முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் நம்ம வந்து பங்கு கொடுப்போம். இந்த ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத ஒன்று. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் புதுச்சேரின்னு சொல்கிறீங்களே, புதுச்சேரியில் இன்னைக்கு வரைக்கும் அங்கே பங்கீடு இருக்குது, அதிகார பகிர்வு இருக்குது. ஆட்சியில் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து தேர்தலுக்கு மட்டும் இல்லாமல் நிர்வாகத்திலையும் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு காட்சி இல்லவே இல்லை. அந்த காட்சி எங்களுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்ல அதுக்கும் நன்றி சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நீங்க சொல்லும்போது
தாவேகா கொடி அப்ப ஏந்தி இருந்ததே அதிமுகவினர் தான் எங்க அப்படின்றா. தொண்டர்கள் யாரும் அங்க போகல சார். ஆ. நாங்க எங்களுடைய தொண்டர்கள் எந்த சமயத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல இல்லை. ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் மற்ற கட்சி கொடியை கையில ஏந்த மாட்டான்னே சொல்லிட்டாங்க. இல்ல அப்படின்னா அப்ப எங்களுடைய நான் அதே தான் வார்த்தை நாங்க இப்படி சொல்றோம். ஒரு உண்மையான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் வந்து எங்களுடைய கொடியை ஏந்தி கொண்டு இன்னொரு கட்சி கூட்டத்திற்கு போகவே மாட்டார். இல்ல ஒரு நன்றி உணர்வுக்காக தான் அவங்க இல்ல வந்து நன்றி நின்னாங்க. அப்படி இல்லை சார். இப்ப எப்படின்னா இப்ப செங்கோட்டையன் ஐயா வர்றாரு. அவர் வந்து கட்சியில இணைவதற்கு முதல் நாள் வரைக்கும் அவர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு விஷயம். ஆனா அதிமுக காரராக தான் அறியப்பட்டார். அவருடைய சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து அவருக்கு கிடைத்த வரவேற்பு அப்போ தலைமை வந்து சொல்லுது, நம்ம கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதி ஐயா செங்கோட்டையன் அவர்களை வந்து நல்ல விதமான ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த உத்தரவை மதித்து ஏற்கனவே ஐயா மேல உள்ள அந்த அன்புல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. கட்சி சொன்னிச்சு அப்படின்னா எங்கள் பொதுச்செயலாளர் இருந்தோ தலைமையில் இருந்தோ ஒரு உத்தரவு வந்ததுன்னா இல்லைன்னா என்னையா நிற்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய கட்சி தோழர்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவர்கள், வேகமானவர்கள். ஆனால் எந்த சூழ்நிலையும் கட்சியிலேருந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோமே, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு தலைவர் தான் முதல் வேட்பாளர்னு சொல்கிறோம். அவர்கள் வந்து ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, இறங்கி போக முடியாது. ஆனால் நன்றிங்கிறது வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமோ அல்லது வந்து அந்த அந்த சமயத்தில் ஒரு சூழ்நிலை அமையலை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவர்களுடைய ஜனநாயக கடமையை செய்தார்கள். அவர்களுக்கு எது சரியோ அதை செய்தார்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. எது இப்போ பொதுமக்கள் சொல்ல வேண்டிய கருத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது. இது வந்து ஒரு விபத்து, இதுக்கு வந்து தாவேகா பொறுப்பேற்க முடியாது, தலைவர் பொறுப்பேற்க முடியாது, அதை வந்து சீர விசாரிக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதனால அவருடைய ஜனநாயக கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி அந்த அளவில் நம்ம அதை மகிழ்ச்சியாக தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த சமயத்துல அதிமுக உங்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க, பாஜக ஆதரவா நீங்க எவ்வளவு முறை வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாலுமே கூட களத்துல வந்து பாஜகவும் நின்று உங்களுக்கு சார்பாக தான் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் அண்ணாமலை அவர்கள்லாம் கூட. அதுதான் சார், அதுதான் சொல்கிறேன் இல்லையா, எச் ராஜா அவர்கள் கூட. அதுதான் சார், ஒரு ஒரு நிகழ்வில் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கும். அந்த நியாயத்தின் பக்கம் அவர்கள் நின்றுக்கிறாங்க, அவ்வளோதான். அது அந்த அந்த நியாயம் எங்கள் பக்கம் இருந்ததுனால எல்லாருமே எங்கள் பக்கம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சு. ஆனால் அவர்கள் உண்மையின் பக்கம் இருந்தார்கள், நியாயத்தின் பக்கம் இருந்தார்கள், தர்மத்தின் பக்கம் இருந்தார்கள். ஒரு அறத்தின் பால் அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் இல்லை சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று இவர்கள் கைமீறி சம்பவம் நடந்திருக்குது, இது திட்டமிட்டு வந்து நம்ம ஒட்டுமொத்த பழியும் நம்ம வந்து இவர் தான் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற பழியும் நம்ம சுமத்தலை. எங்கள் கட்சி ஃபுல்லாகவே எங்களோட ஸ்டாண்ட் என்னென்னா இது ஒரு விபத்து. இந்த விபத்து என்பது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். நம்ம வந்து இது ஒரு பொது கூட்டத்தில் வந்து இவ்வளோ பேரையும் வந்து வரணும்னு சொல்லி நம்ம யாரையும் நிர்பந்தப்படுத்தவும் இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுக்கவும் முடியாது. அது அன்பில் தானாக சேரக்கூடிய கூட்டம். அப்போ அது ஒரு விபத்து. அந்த துன்பியல் நிகழ்வுக்காக நம்ம வருந்துரும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலோடு நடக்கக்கூடிய அந்த ஆய்வில், அந்த புலனாய்வில் வந்து யார் குற்றவாளிகள், எதெல்லாம் காரணம் என்பதும் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த பழியும் இந்த அரசியலுக்காக எங்கள் மீது சுமத்தும் பொழுது மக்கள் அதை புரிந்து கொண்டால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களே அந்த சம்பவத்தில் இன்றைக்கி எங்கள் மேலே கோபம் இல்லை. அதனால தான் அவர்கள் எல்லாம் வந்து எங்கள் தலைவரை சந்தித்து எங்கள் தலைவருக்கு ஆறுதல் கூட்டிகிட்டு போனால் தான் நடந்தது. இதுதான். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், எல்லாருமே நியாயத்தின் பக்கம் நின்றார்கள், உண்மையின் பக்கம் நின்றார்கள். இன்னைக்கு புதுவைக்கு விஜய் வர்றாரு அப்படின்ன உடனே நிறைய செய்திகள் அது பரபரப்பா இருக்கும்போது துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஒரு நபர் அப்படின்னு அந்த செய்திகள் கூட அந்த பெருசா. செய்தி வந்து கேட்கும்போது அவர் வந்து அந்த பவுன்சர் டீமில் இருக்கிறவர் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதற்கான அந்த அடையாளத்தெல்லாம் காமிச்சார்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது நம்ம அதை ஒரு எதிர்மறையாக பார்க்க வேண்டாங்கிறத நானும் களத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம இந்த செய்தி வெளியே வந்தோடனே கேட்டோம், என்ன நடந்தது அப்படி எதுவும் அப்படின்னு. இல்லை அது வந்து அவரும் அந்த டீமில் உள்ளவர் தான். காரைக்குடி நிர்வாகியோட பிஎஸ்ஓ அது ஒரு 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 தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி டீமில் உள்ளவர் அப்படிங்கிறது அதுக்கான அத்தாட்சியர் வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம இது எதிர்மறையாக விவாத பொருட்களை உட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து களத்திலேருந்து எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து தகவல் வந்தது. அதுதான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது பாதுகாப்புக்காக வந்தவர் தான். இப்போ இது மாற்றத்துக்காக வரக்கூடிய கட்சி, இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் இருந்தாங்க, அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக வரும் அப்படிங்கும்போது இதெல்லாம் பேசுகிற சமயத்தில் எப்பவுமே விமர்சனம் ஒன்று வைக்கப்படுது, திமுக என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ அதே நிலைப்பாட்டை தான் தவறாமல் எடுக்குது தாவேகா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை, இதில் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது சார். எப்படின்னா, நம்முடைய கொள்கை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம முன்வைக்கிறது பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், சமூக சேவகர் அஞ்சலையம்பாள். நீங்கள் பெரியாரினுடைய திராவிடர் கழகம் அதனுடைய நீட்சி தான் திமுக, நீங்கள் இதில் மறுக்க முடியாது. அந்த பட்டறையிலேருந்து உருவானவர்கள் தான் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் நாவலர் நெடுஞ்செழியன், ஈவி.கே. சம்பத், எல்லாருமே இன்றைக்கி எங்கள் கட்சியில் சேர்ந்து அஞ்சில் சம்பத் முதற்கொண்டு எல்லாருமே பெரியாரினுடைய பட்டறையிலேருந்து உருவான ஒரு புரட்சி ஆயுதங்கள் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பெரியார் முன்வைக்கக்கூடிய சமூக சீர்திருத்தங்கள்
பெண் விடுதலை, மது ஒழிப்பு, சுயமரியாதை, பகுத்தறிவு, இந்த கொள்கைகள், அதே மாதிரி அவர் நினைக்கிற சமூக சீர்திருத்தங்கள்லாம் அதிகாரம் இல்லாமல் பண்ண முடியாது, வெறும் ஒரு சோசியல் மூமெண்ட்டாகவே நம்ம காலம் முழுக்க பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல், இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் நினைக்கிற சமூக மாற்றத்தை பண்ணுங்கிறதுக்காக தான் அண்ணாவினுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து பெரியாரிடமிருந்து அன்றைக்கி வெளியே வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பெரியாருடைய கொள்கையை தானே அண்ணா வச்சிருந்தார். ஒரே ஒரு விஷயத்தில் முரண்பட்டார். பெரியார் வந்து கடவுள் மறுப்பு சொல்லும் பொழுது இவர் திருமூலருடைய வார்த்தையை பயன்படுத்தி அண்ணா என்ன சொன்னார்னா, ஒன்றே குலம் ஒருவினை தேவன். இப்போ நாங்களும் அதுதான் சொல்கிறோம். நாங்களும் எங்கேருந்து எடுத்தோம்னா அதே பெரியாரிடமிருந்து தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா பெரியார் முன்வைத்த கோட்பாடு என்பது இந்த மண்ணிற்கானது. இன்னும் பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, பெரியாரை முழுமையாக படிக்காமல் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் தமிழ் மொழிக்கு எதிரானவர் இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் மொழியை வந்து தாய்மொழியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பேசிய பேச்சுக்களுக்கு ஆதாரங்கள் அச்சில் இருக்குது. அப்போ நாங்களும் அதே தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். கடவுள் அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, நாங்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் பக்தியின் பேரால் தீண்டாமை வந்துவிடக்கூடாது, மூடநம்பிக்கை வந்துடக்கூடாதுங்கிறது எங்கள் கொள்கையில் இருக்குது. மற்றபடி மாநில சுயாட்சி அது இன்றைக்கும் தேவையான ஒன்று. மாநில ஸ்டேட் அட்டானமிங்கிறது இன்றைக்கும் தேவை. அது இந்த காலகட்டத்தில் ஒன்றியத்தில் வந்து பாஜக உட்கார்ந்துட்டு அது ஒரு பேரரசாகவும் மாநிலத்தை சிற்றரசாகவும் மாற்ற விரும்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுபடியும் எல்லா மாநிலங்களுமே மாநில சுயாட்சியை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை நாங்கள் கொள்கைகளாக எடுத்துக்கிறோம். இல்ல அப்போ அதுதான் அந்த கொள்கையெல்லாம் திமுக திமுக கடைபிடிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இதுக்கு இடையில இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. நம்ம பெரியார், திமுக, தாவேகா நடுவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே கொள்கையில் தான் எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் அண்ணாயிசம்னு ஒரு கொள்கையை சொல்றாரு. அண்ணாயிசம்னு என்ன, நான் அண்ணா ஆரம்பிச்ச அந்த திமுகவில் இருந்த பெரியாருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை கலைஞர் காலத்தில் இல்லை. அப்போ நான் உண்மையான அண்ணாவுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் நான் என்னுடைய அதிமுகவில் வைக்கிறேன் அப்படிங்கிறது அது அண்ணா திமுகவை கொண்டு வந்தார். அப்போ எம்ஜிஆரும் அப்போ திமுக கொள்கை எடுத்தான்னு அவசியம் இல்லை. அது அண்ணாவுடைய கொள்கை, அண்ணாவை வந்து பெரியாரிடம் எடுத்துக்கிட்டார். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு அது பொருந்தி போகுது சார். அப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்குறோம், இத்தனை ஆண்டுகளாகியும் நீங்கள் அந்த கொள்கைகளை வந்து தேவைப்படுற அளவுக்கு வச்சுருக்கீங்க. மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறோம், இருமொழி கொள்கையை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு பேசுகிறோம். ஜனநாயகத்துக்கும் திமுக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? மக்களாட்சியுடைய மாண்பு என்ன? நீங்களும் நானும் கூட நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலங்கிறது தான் மக்களாட்சி. நீங்கள் உங்கள் பிள்ளை தான் வரும், உங்கள் பேரன் தான் வருவார், அவருடைய பேரனுடைய பிள்ளை தான் வருவாங்கிறது மன்னராட்சி. இது திமுகவுடைய எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அப்போ நம்ம மக்களாட்சியை கடைப்பிடிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய கொள்கை. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஏன்னா அந்த முதல் மாநாட்டில் தலைவருடைய பொறுக்கரங்கள்லேருந்து நான் தான் அதை வாசித்தேன். கொள்கையில் வாசித்தவங்க அந்த ஒரு பெரிய பெருமையை எனக்கு வந்து தலைவர் தேடி கொடுத்துருக்காரு, கடைக்கோடி தொண்டனும் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க, எங்கள் கொள்கை என்ன, கொள்கை என்னங்கிறத 2024 அக்டோபர் மாதம் 27 நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் மதத்தின் பேரால் இந்த மண்ணில் யாருக்கும் பிரிவினை ஏற்படக்கூடாது. பல கேள்விகளுக்கு அது விடையாக போயிடுச்சு. சமூக நீதி, உண்மையான சமூக நீதியை கடைப்பிடிக்க வேண்டும். எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடங்களும் சமூக நீதியை நாங்கள் பின்பற்றுறோம். சோசியல் ஜஸ்டிஸ், சமத்துவத்தையும் நாங்கள் பேசுகிறோம். இதெல்லாமே அண்ணாவும் பெரியாரும் சொன்ன ஒரு கொள்கைகள். அதனால் இந்த மண்ணுக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் அது தேவைப்படுது. இன்னும் அது நிறைவேறாமல் இருக்குது. இன்றைக்கி நம்ம பாலின சமத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதை நாங்கள் முன்மொழிகிறோம். நீட்டை வந்து வேண்டாம்னு சொல்கிறோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம், அரசியல் தலையீடு இல்லாத ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவை தானே, வெளிப்படையான நிர்வாகம் வேணும்னு சொல்கிறோம். இல்லை இவ்வளவு சொல்கிற தாவேக்கா திருப்பரங்குன்றத்தில் எதுவுமே சொல்லாமல் போனது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிளான இது விடை தான் சார். இப்போது திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து எங்கள் தலைமையிலேருந்து முறைப்படியான ஒரு அறிக்கை வராவிட்டாலும் கூட கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக, கொள்கைகளை உணர்ந்தவனாக நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். மதத்தின் பெயரால் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஒரு இஷ்யூ நடக்குது, அந்த இஷ்யூக்கு ஃபாராகவும் எகென்ஸ்டாகவும் நடத்தக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வெவ்வேறு விதமான சிந்தனை கொண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒருத்தர் ஒன்றிய அதிகாரம், இன்னொன்று ஸ்டேட் மாநிலத்தில் அதிகாரம், இவர்கள் ஒரு சம்பவத்தை அரசியலாக மாற்றும் பொழுது நம்ம ஏதோ ஒரு பக்கம் தான் நிற்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இங்கே நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் ஆன்சர் சொன்னாலும் நீங்கள் அது ஒன்று பிஜேபி சப்போர்ட்ரும்பீங்க, அல்லது பிஜேபி எதிர்ப்பாளர்பீங்க, அதாவது இங்கே திமுக சப்போர்ட்னு சொல்லுவீங்க, இல்லை திமுக எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையில் என்ன இருக்குது தெளிவாக, அவரவர் மார்க்கம் அவருக்கு, உங்களுடைய மத உணர்வை நாங்கள் மதிக்கிறோம், என்னுடைய மத உணர்வு எனக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நிலைப்பாடு அவசியமாகுது இல்லையா? இப்போ எஸ்ஐஆரில் திமுகவும் எதிர்க்கிறாங்க, நீங்களும் அதை எதிர்க்கிறீங்க. அப்போது மாநில சுயாட்சி குறித்து திமுகவும் பேசுகிறாங்க. அப்போ அதுலேயும் சொல்கிறோம், அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வரும்போதும் கூட ஏதாவது ஒரு என்ன நியாயம் இல்லை, பொதுவாகவே அரசியல் செய்கிறாங்கன்றது வெளிப்படுத்த வேண்டியதும் ஒரு கடமை இருக்கு இல்லையா? இல்லை சார், இப்போ என்னென்னா சில விஷயங்கள் என்னென்னா அதை வந்து நம்ம தொடாமல் இருந்தாலே அது சரியாயிடும். ஏன்னா நீங்கள் வந்து காஸ்டிசமும்
அதே மாதிரி ரிலீஜியனிசம் வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன், இன்னும் நீ ரேஸ் எத்னிக், அந்த சாதி மத இன உணர்வு, இது ரொம்ப வந்து ஆபத்தானது. இல்ல நீங்க இது இந்த விஷயத்துல தொடாம இருந்தாலே சரின்னா, இல்ல இது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நாளைக்கு ஆட்சி கட்டில ஏறின பிறகு இதே மாதிரி ஒரு அரச சம்பவம்னா நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வேற. ஒரு ஆட்சியாளர்களாக நம்ம அரசை கையில வச்சுக்கிட்டு ஒரு அந்த இடத்துல சட்டத்துக்கு புறம்பா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்து நம்ம பேசும்போது வேற மாதிரி பேசுவோம். இல்ல இப்ப நீங்க இன்னைக்கு இல்ல அதான் நீங்க வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு, வெளிய இருக்கும் போதே வந்து அதுக்கு அட்ரஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க, இல்ல நாளைக்கு எப்படி அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை அட்ரஸ் பண்ண போறீங்கன்றதுதான் கேள்வி. இல்ல சார், இந்த இடத்துல தான் சொல்றேன் இல்லையா, திருப்பரங்குன்ற சம்பவம் என்பது மத உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் எதிர் ஸ்டாண்டு தான் இருக்குது. உங்களுக்கு எதிரா இல்ல போகுது. அது வந்து எதிராக எங்களுக்கு எதிராக போகும்போது அந்த இடத்துல வந்து அரசியல் செய்ய ரெண்டு கட்சிகள் விரும்புறாங்க. அவர்களுடைய அரசியல் அந்த ஒரு சூழ்ச்சிக்கு பலியாக கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் நீங்க ஒரு சாயம் பூசுவாங்க. ரெண்டாவது அந்த பிரச்சனையை வந்து எங்களை மாதிரியான ஒரு முன்னணி கட்சி தலையிடும் பொழுது அது கூடுதல் கவனம் பெறும். இப்போ இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து 10 புதுசாக கட்சியில் ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்து மாநாட்டம் போடுறாங்க. அது அன்னைக்கு ஒரு நாள் செய்தி கூட வெளியே வராது. மல்லை சத்யான்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார், அதுவும் டிவிகே திராவிட வெற்றி கழகம்னு சொன்னாங்க. அது அன்னைக்கு மறுநாளைக்கு அப்புறம் யாரும் பேசலை. ஆனால் இதே டிவிக்கே ஒரு விஷயத்தை தலையிடுது. எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா அந்த அறிக்கை வந்து பேசுபொருளாக மாறும். அப்போ நம்ம வந்து நமக்கு பொறுப்பு இருக்குது, ஒரு சமூக கடமையும் சமூக பொறுப்பும் இருக்குது. ஒரு எரிகிற தீயில வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் இந்த விஷயம் வந்து ரெண்டு பெரிய சக்திகள் வந்து இந்த விஷயத்தை எதிர் துருவத்தில் நிற்கும் பொழுது நம்ம என்ன கருத்து சொன்னாலும் யாரோ ஒரு பக்கம் நான் நிற்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே நிலைப்பாடு வந்துடும். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் மத உணர்வு அவரவருக்கு. இதை வந்து சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தின் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய முடிவு. இப்ப கரூருக்கு பிறகு இன்று புதுச்சேரியில வந்து நேரடியான மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது, இதுக்கு அடுத்து ஈரோடு அப்படிங்கும்போது, இதுக்கப்புறம் வேகம் எடுக்குமா, இல்ல கரூருக்கு பிறகு ஒரு தொய்வு நிலையில இருந்தது அப்படின்றாங்க, அப்படிதான் போக போதா? இல்லை, தொய்வு நிலை இல்லை. ஏன்னா கரூர் சம்பவம் என்பது அந்த ஒரு சோகத்திலிருந்து தலைவர் மட்டும் இல்லை, நாங்கள் ஒவ்வொருவருமே அந்த குடும்பத்தின் மீது எங்கள் இறந்தவர்களெல்லாம் எங்கள் கட்சிக்காரர்கள், எங்கள் தலைவரை பார்க்க வந்தவர்கள். அந்த இழப்பு அந்த இறப்பு என்பது எங்கள் வாழ்நாள் முழுக்க தொடரும். அப்போ அதில் வந்து அந்த ஒரு 30 நாள் ஒரு இரங்கலை வந்து கடைப்பிடிக்கிற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய எந்த விதமான வேலையிலும் ஈவன் தீபாவளியை கூட கொண்டாடக்கூடாது. அதுக்கு அந்த சமயத்தில் தீபாவளி சரஸ்வதி பூஜை வந்தது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அதுலேருந்து விலகி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களையும் 2 உதவியாளர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்கிறார். பல இடங்களில் அந்த உத்தேச வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய தேர்தல் பரப்புரை பணியை தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அமமுகவில் அண்ணன் டிடிவி அவருடைய அறிக்கையில் என்ன இருக்குன்னா விருப்ப மனு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிசம்பரில். ஏற்கனவே திமுக அதிமுகவெல்லாம் பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இந்த வேலைகளில் நாங்கள் வந்து பின்னால் இருக்கிறோமா? இல்லை, நாங்கள் முன்னாடி தான் இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பூத் கமிட்டி எப்பவுமோ போட்டு முடிச்சாச்சு. அவர்களுக்கு இணைய வழியில் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தாச்சு. சென்னையில் வர சொல்லி அவங்களுக்கு தேவையான அந்த பொறுப்பாளர்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அதனால் அந்த கீழ்மட்ட லெவலில் வேலையை ஆரம்பித்தாச்சு. எல்லா மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர், ஒன்றியம், நகரம் எல்லா பொறுப்பு போட்டாச்சு. ஒரு பெண்டிங் இருந்தது. அதுவுமே இந்த புதுச்சேரி விசிட் மக்கள் சந்திப்புக்கு அப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் நியமனம் செய்யப்படாத பதவிகளையும் இன்னும் ஒரு நாட்களில் வெளியாகிடும். அப்போ இப்போ எப்படின்னா இன்னும் ஒரு 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இது அண்ணன் நாதவர்ஜுனா அழகாக அதுக்கு ஒரு விடை சொல்லியிருப்பார், இந்த புதுச்சேரியிலேருந்து எங்களுடைய தேர்தல் பரப்புரை தொடங்குகிறது அப்படின்னு. அதனால் இது இன்னும் அதிகமான அளவிற்கு எங்களுடைய அந்த செயல்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை, அரசியல் புரட்சியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இதுவரை சினிமா மட்டுமே பார்த்துட்டு ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி அரசியல் கட்சியில் தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். சாதியின் பார்த்த அம்பேத்கரை வந்து இன்னைக்கு எங்களுடைய கொள்கை தலைவராக பார்க்குறாங்க. இதுவரைக்கும் பேசுபொருளாகவே இல்லாத ஒரு மிகப்பெரிய போராட்ட சமூக போராளி அஞ்சலி அம்மாளை இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். வீரமங்கை வேலுநாச்சியாரை பேசணும், அதே மாதிரி பெரியாரையும் பேசுகிறோம், காமராஜரை பற்றி பேசுகிறோம், சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஒரு புதிய தலைமுறை படித்தவர்கள், பேசுறீங்க, இளைஞர்கள் அதெல்லாமே பேசுறீங்க. ஒரு போராட்ட களத்துல வந்து போலீஸாருடைய கையையும் கடிச்சிடுறீங்க. இல்லை, அதாவது அந்த சம்பவமும் வந்து விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து எந்த தகவல் வந்தாலும் அது சம்பந்தமான அந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி என்னங்கிறத வந்து நாங்கள் விசாரிக்கிறது வழக்கம். கேட்கும் பொழுது அந்த இளைஞருக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட நெருக்கடி அது. அவர் காவல்துறை வந்து அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் தள்ளினதெல்லாம் ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறாங்க. என்னவா இருந்தாலும் அப்போ அவரை வந்து ஒரு உடல் ரீதியாகவும் உளவில் ரீதியாகவும் அங்கே வார்த்தைகளை பிரயோகித்து அவரை வந்து தாக்குதலுக்கு வரும்போது அவர் அந்த இடத்துல ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமையாக
எதிர்வினையாயிருது. அது அவருக்கு தெரிந்த வகையில் அவர் எதிர்வினை ஆயிட்டிருக்கலாம் ஒழிய, போராட்ட காலங்களில் வந்து ஆயுதங்களையே திருப்பி எடுத்து நாங்கள் வந்து எங்களை தாக்க வந்தவருடைய ஆயுதங்களை எடுத்து நாங்களே தாக்கினோம்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி எத்தனையோ வகையான போராட்டங்களை பார்த்துருக்கீங்க. இது அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக அதை பார்க்குறோம். அது ஏதோ ஒரு இடத்துல எக்ஸம்ஷன் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு விதிவிலக்குகளை வந்து பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. சரியான முறையில் நம்மளும் அதை வந்து விசாரித்து உரிய பதில் அளிப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க புதுச்சேரியிலேருந்து வேகம் எடுக்கும்னு, இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியுமா? இதுக்கு வந்து கால அவகாசம் குறைவாக இருக்குன்னு தாவேக்கா தான் சொல்லுச்சு. ஆனால் இவ்வளவு சுருக்கமான ஒரு கால அவகாசத்தில் இத்தனை தொகுதிகளையும் போய் பிரச்சாரம் செஞ்சு எல்லா இடங்களையும் மக்களை சந்திச்சிட முடியுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளெல்லாம் போய் மக்களை சந்தித்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டார். இல்லை, அதாவது கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்தது, அந்த விபத்து நடக்காமல் இருந்தது அப்படின்னா இதற்குள்ளேயும் வந்து எங்களுடைய பிளான் படி எல்லா மாவட்ட தலைவர்களையும் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் சந்திப்பை முடிச்சிருப்பார். இல்லை, அப்போ அந்த எவ்வளோ வேகமாக செயல்பட வேண்டியது இருக்குன்னு எங்களுடைய அந்த பிளேன் வந்து இன்னைக்கு டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ரன்வேலேருந்து இப்போ வந்து அது டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து எங்களுடைய திட்டம், அதுக்கான ஒரு டீம் வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதிகளையும் எங்களோட தலைவர் வந்து மக்களை சந்திப்பார். அதே நேரத்தில் இன்றைக்கு இப்போ பல்வேறு வகை நிர்வாகிகள் எல்லாமே களத்தில் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் வந்து நீ மக்களை பார்க்க அந்தந்த தொகுதியில் மக்களை பார்க்குற 234 சட்டமன்ற தொகுதியிலையும் தலைவருடைய முகம் காமிக்கப்படணும், அவ்வளோதான். மற்றபடி கிரவுண்ட் லெவலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இணையான அளவிற்கு நாங்களும் வந்து கிளை அளவில் வலுவான கட்டமைப்பு போட்டுக்கிறோம். அதை தவிர்த்து பொதுமக்கள், எங்கள் கட்சியில் வந்து உள்ளே வராமல் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுடைய ஆதரவு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. படித்தவர்கள், புதியவர்கள், பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. உழைக்கிற தொழிலாளர் தோழர்கள், சிறுபான்மை, இவ்வளவு நாளும் பாஜக உள்ளே போந்துரும்னு சொல்லி அந்த வாக்குகள்லாம் அறுவடை செய்து அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்த திமுக வந்து அந்த வாக்குகளை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சிறுபான்மையினுடைய வாக்குகள் நமக்கு தான் வருது, மீனவருடைய வாக்குகள் நமக்கு தான் வருது, விவசாயிகள் வாக்குகள் நமக்கு தான் வருது. ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் வந்து இந்த 2026 தொடங்குகிறது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும் அப்படிங்கிற இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி சார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு, அதை பொறுத்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. Biggest UN concert ever, Universe. Tickets filling fast. Book yours on Kinap.